to Ace Multi Creativity channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா ஃப்ரெண்ட்ஷிப் டே வரப்போகுதுல. சோ அதுக்காக 10 different types ஆன gift idea தான் மேக் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி. சோ அதே மாதிரி நம்மள ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம நிறைய திங்ஸ்லாம் வந்துட்டு ஷாப்ல வாங்கி மேக் பண்ண மாட்டோம் கிராஃப்ட் திங்ஸ். சோ மினிமலான திங்ஸ் யூஸ் பண்ணி தான் முடிஞ்சவரை வீட்ல உள்ள திங்ஸ் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நம்ம பண்றோம் அப்படின்னா எல்லாருமே அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனாலயே நான் வந்துட்டு நிறைய திங்ஸ்லாம் வாங்கவும் மாட்டேன், அதை வச்சு மேக் பண்ணவும் மாட்டேன். முடிஞ்ச பெயிண்ட், ஃபோம், கிளே, கலர் பேப்பர் இந்த மாதிரி தான் வாங்குவேனே தவிர மற்ற நிறைய திங்ஸ்லாம் வாங்க மாட்டேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் நான் ட்ரை பண்ணி போட்டிருக்கேன், எல்லாருமே ஈஸியாக மேக் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒன்றாவது கண்டிப்பாக பிடிக்கும், நீங்கள் ட்ரை பண்ணணும்னு தோணும். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கிஃப்ட் ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய இந்த மாதிரி கிஃப்ட் ஐடியா, ஸ்கூல் ரிலேட்டட் வீடியோ நிறையா பார்க்கலாம். ஸோ ரீல்ஸ் ஐடியா நிறையா பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் அதில் வந்துட்டு இன்ஃபினிட்டி சிம்பிள் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ எப்படின்னா டபுளாக வர மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை ஷேப்பில் கட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு அவுட்லைன் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் இந்த மாதிரி சென்டர் பீஸை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தென் இதுக்கு வந்துட்டு நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் அந்த கார்ட்போர்ட் பீஸ்லாம் தெரியவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மேலே நியூஸ் பேப்பர் குட்டி குட்டியாக ஒட்டி அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா டிஷ்யூ பேப்பர் ஒட்டி பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் டேரெக்டாக பெயிண்ட் பண்ணிவிட்டு தென் லெஃப்ட் சைடு வந்துட்டு மேலே வந்துட்டு உங்களோட நேமும், ரைட் சைடு வந்து உங்கள் ஃப்ரெண்ட் நேம். நெக்ஸ்ட் ஒரு குட்டி டூத் பேஸ்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கும் நான் வந்து பிளாக் பெயிண்ட் ஃபுல்லாக பண்ணிவிட்டு தென் வந்து இதுவும் பிளாக் அதுவும் பிளாக் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால சில்வர் பவுடர் எடுத்து மேலே வந்துட்டு கோட்டிங் கொடுத்துட்டு தென் அதுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். தென் வந்துட்டு அந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை இதோட ஸ்டிக் பண்ணணும். நான் நார்மலாக ஸ்டிக் பண்ணாமல் அந்த ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு தெரியல. ஸோ அதனால 2 ஸ்டிக்கை குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்துட்டு பாக்ஸில் வந்துட்டு ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு 2 சைடும் ஒட்டி விட்டு மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உங்கள் நேமும் உங்களோட ஃப்ரெண்ட் நேமும் போட்டு அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி லெவலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் தான், கலர் பேப்பர் கலராக எடுத்திருக்கேன். ஸோ அந்த பேப்பர் இந்த மாதிரி ரோல் பண்ணி எண்டிங்கில் க்ளோ அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நிறையா கலர்ஸில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு அதை வந்துட்டு குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பீட்ஸ் இருக்காதுல்ல. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பேப்பர் பீட்ஸ் வந்துட்டு மேக் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு உங்ககிட்ட எலாஸ்டிக் த்ரெட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபேஸ் மாஸ்கில், ப்ளூ ஃபேஸ் மாஸ்கில் வந்துட்டு இந்த மாதிரி த்ரெட் இருக்கும்ல, அதை கட் பண்ணி அப்புறம் இந்த பேப்பரை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து கோர்த்து விட்டு நாட் போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட் ரெடி ஆயிடுச்சு. அந்த பேப்பரில் கூட நீங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெட்டராக கூட எழுதிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி சிம்பிளாக கூட விட்டுக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஐடியா, பட் க்யூட்டாக இருக்கும் கையில் போடும் போது. ஸோ ஈஸியாகவும் இருக்கும் மேக் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் தான் எடுத்திருக்கேன். அந்த பேப்பரை இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டைரெக்ஷன், அதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரெக்ஷன், இந்த டைரெக்ஷன் ஆப்போசிட் டைரெக்ஷன், அப்படி மாற்றி மாற்றி மடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த மடித்த இடம் இருக்குல்ல, அதில் ஒவ்வொரு பேப்பர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோட்ஸ் வந்து எழுதிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் கோட்ஸ் எழுதிக்கலாம், இல்லை என்ன எழுதணுமோ, என்ன லெட்டர்ஸ் எழுதணுமோ நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி 3 இதுலேயும் எழுதினதுக்கப்புறம் கீழே மட்டும் எழுதக்கூடாது. நான் வந்து கீழே எழுதிட்டேன், அதுக்கு பதில் மேலே தான் எழுதியிருக்கணும். இப்போ இந்த மாதிரி எழுதினதுக்கப்புறம் என்கிட்ட ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு, 2 கேர்ள்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ அது வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து அங்கே இங்கே ஒட்டிக்கிறேன். உங்கள் ஃபோட்டோஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 கார்ட்போர்ட் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பில். அதுக்கு மேலே நான் கலர் பேப்பர் ஒட்டி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி மடிச்சு வச்சது இருக்குல்ல, அதில் மே பக்கமும் இந்த மாதிரி திருப்பி வச்சு கீ பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கார்ட்போர்டோட உள் பக்கமாக இந்த 2 சைடையும் வந்து ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா இது ஓப்பன் பண்ணும்போது அழகாக இருக்கும். இப்போ பாருங்களேன், புல்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும். ஸோ இதை இப்படியே கொடுக்காம இதுக்கு சுற்றி வந்துட்டு நம்ம சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணி இந்த கிஃப்ட்லாம் நாட் பண்ணுவோம்ல, பவு மாதிரி, அதை வந்துட்டு போட்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ நிறைய லென்த்தாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டு மேலே வந்துட்டு ப்ளைனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நமக்கு ஓப்பன் பண்ணும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கையால் உங்களுக்கு என்ன வேணுமோ எழுதி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து கிஃப்ட் பண்ணலாம். இதுவும் ரொம்ப சிம்பிள், ஈஸி. நெக்ஸ்ட் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஸ்வீட் பாக்ஸ் மூடி எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் ப்ளைனாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்கிட்ட அந்த 2 ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதான் ஒட்டியிருக்கேன். அதுக்கு பதிலாக உங்களோட ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா கூட ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிம்பிளாக நான் பெஸ்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு லெஃப்ட் சைடு உங்கள் நேமு, ரைட் சைடு உங்கள் ஃப்ரெண்டோட நேம் வந்து எழுதிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்கு கொடுக்க போகிறீங்களோ அவங்க நேம் வந்து எழுதிட்டு இது நல்லா காய வச்சுக்கலாம். மேலே வார்னிஷ் இருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்இடி லைட் இருக்கும்ல, 25 rupees லைட்டு, அந்த லைட் எடுத்து கீழே மாட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு ஹார்ட் க்ளூ வச்சு ஹீட்டில் ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த எல்இடி லைட்டை மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இருட்டில். அந்த எல்இடி லைட்டை சுற்றி கிளிட்டர் ஷீட் கூட ஒட்டிக்கோங்க. அதை நான் ஒட்ட மறந்துட்டேன். இந்த மாதிரி உங்கள் நேம் வந்து
உங்களோட நேம் வந்து அந்த லைட்டில் வந்து அழகாக பார்க்குறதுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோம் கிளே தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஏட்ரி கிளே, மோல்டி கிளே இருக்கும்ல, அது இருந்தால் எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா தான் இருக்கும். பட் அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நான் ஒரு ஷேப்க்கு கொண்டு வரணும். ஸோ அதாவது ரிங்கோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கொண்டு வர போகிறேன். ஃபஸ்ட் இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்தளவு வேணுமோ அந்தளவு கட் பண்ணிவிட்டு ஃபிங்கரோட சைஸை வந்து மெஷர் பண்ணிவிட்டு எண்டிங்கில் க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே மாட்டி விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒட்டி விட்டதுக்கப்புறம் வந்துட்டு இது நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் என்ன தான் இது பிளாக் கலராக இருந்தாலும் ஒரு மாதிரி க்ரேயிஷாக இருக்குது, ஒரு ஷைனிங் இல்லாமல். ஸோ அதனால் மேலே பெயிண்ட் பண்ணி வார்னிஷும் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணி BFF பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவருக்கு ஷார்ட் ஃபார்மாக நான் எழுதி விட்டுட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி போட முடியுமான்னு தெரியலேன்னு எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு. பட் கரெக்டாக நானும் 2 ஃபிங்கரில் போட்டு பார்த்தேன், கரெக்டாகவே இருந்துச்சு. எடுக்கும் போது பியுமோன்னு நினச்சேன், அப்பையும் பியலை. ஸோ உங்களுக்கு ஃபோம் கிளே தான் இருக்குன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா இந்த மெத்தடே அப்படியே வந்து ஏட்ரி கிளே, மோல்டிட் கிளேலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்துட்டு இது வந்து காஞ்சா ஒரு மாதிரி தெர்மாக்கோல் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கும். பட் மோல்டிட் கிளே வந்து கல் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன். ஸோ வாங்க, இதுவும் ரொம்ப ஈஸி ஐடியா, ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்கில் வந்துட்டு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும் உள்ளே, அந்த ஸ்ட்ரிப் தான் வந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி ஹாஃப் கட் பீட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த பீட்ஸை ஒட்டி விட்டுக்கிறேன். நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். பட் பெட்டர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபெவிபாண்ட் தான். ஃபேப்ரிக் க்ளூ கூட அந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு தெரியல, ஹார்ட் க்ளூ சுத்தம். ஸோ அதனால் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சதுக்கப்புறம் ஒரு ரிங் மாதிரி நமக்கு ரெடி ஆயிரும். இதை வந்துட்டு நார்மலாக ஸ்ட்ரிப் மாதிரியே வச்சுட்டு நமக்கு எப்படி வேணுமோ, டிசைனில் வேணுமோ அந்த மாதிரி ரிங் நம்ம கையில் வந்து போட்டுக்கலாம். இதையும் கூட உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து கிஃப்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும், க்யூட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு வந்து மோல்டிட் கிளே, ஃபெவிக்ரில் மோல்டிட் கிளேக்கு ஏட்ரி கிளே, இந்த கிளே தான் சொன்னேன். இதில் தான் ரிங் மேக் பண்ண சொன்னேன். ஸோ இந்த கிளேவை எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் நான் வந்து கொண்டு வந்துக்க போகிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச வர ஒரு ஷேப்பில் கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஹார்ட்டை வந்து அப்படியே பிரிக்கணும். ஸோ இந்த பிரேக் ஆகிருக்கும்ல, அந்த மாதிரி சிம்பிளில் வந்துட்டு கட் பண்ணிக்கிறணும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. நைஃப் யூஸ் பண்ணுறப்போ எப்போயுமே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 சைடும் ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு நல்லா காய வச்சுக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் பிளாக் பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே சில்வர் கோட்டிங் மாதிரி சில்வர் பவுடர் கொடுத்துட்டேன்னா அதுக்கு மேலே CD மார்க்கர் யூஸ் பண்ணி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹார்ட்டில் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட்டில் எழுதி கீச்செயின் செயின் மாட்டியோ இல்லைனா செயினில் மாட்டியோ நீங்கள் ஒட்டி வச்சா ஹார்ட்டு பிரித்து வச்சா தனித்தனி ஹார்ட்டு, ஒரு ஹார்ட்டு நீங்களும் இன்னொரு ஹார்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சில்வர் கோட்டிங் கொடுக்கும், இன்னும் லுக்காக இருக்குல்ல ரியலாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை இதெல்லாம் பண்ண முடியாது, அப்படியே பண்ணாலும் என்னால் ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் கொடுக்க முடியும், இவ்வளோ டைம் எனக்கு இல்லை, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் சாட்டின் ரிப்பன் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெட்டர் ஸ்டிக்கர் 2 rupees என்னமோ தான் வரும். அந்த லெட்டர் ஸ்டிக்கரை எடுத்து BFF அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவருக்கு ஷார்ட் ஃபார்மாக எடுத்து அந்த சாட்டின் ரிப்பனில் ஒட்டிட்டு 2 சைடும் குட்டி ஹார்ட் ஒட்டிக்கிட்டேன். அவ்வளோதான். இது எத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணாலும் தாராளமாக நீங்கள் மேக் பண்ணலாம். மேக் பண்ணி உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கொடுத்து கையில் வந்து நாட் போட்டு விட்டுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான். இல்லை இதெல்லாம் வேணாம், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அந்த மாதிரி கிஃப்ட் வேணும் அப்படின்னா ரீசெண்டாக நேற்று கூட ஒரு பாட்டிலில் வந்துட்டு ஒரு ஹெட்ஃபோன் பவுச் மாதிரி, மணி பவுச் மாதிரி மேக் பண்ணோம். அந்த மாதிரி கொடுத்தோம்னா க்யூட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா வந்துட்டு மணி பவுச்சே வந்துட்டு கிளாத்தில் மேக் பண்ணி கொடுத்தோம், அந்த மாதிரி கூட மேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் நம்ம போட்டிருக்கோம். அதில் கூட ஒரு ஐடியா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் இப்போயே கமெண்ட்டில் டைப் பண்ணி சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள். தென் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டது பிடிச்சிருந்துச்சு. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷஸ். நிறைய பேர் விஷ் பண்ணியும் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் கமெண்ட் எல்லாமே நான் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். இதே மாதிரி எப்பயும் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.